வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சைமல்டேனியஸ் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சால்வ் dx divided by dt plus 2x minus 3y is equal to t. dy divided by dt minus 3x plus 2y is equal to e power 2t. ஸோ இது ரெண்டும் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனில் t என்னன்னா இண்டிபெண்ட் வேரியபிள், x and y இது ரெண்டும் டிபெண்ட் வேரியபிள். எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா டீயை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து இன்னொரு நோட்டேஷன் நம்ம நோட் பண்ணணும்ல, டி பை டிடி அப்படின்றது என்னென்னா கேபிட்டல் டி. ஓகேவா, டி பை டிடி இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் டி. ஸோ இந்த ஃபஸ்ட் இது ஈக்குவேஷன் நம்பர் 1னு மார்க் பண்ணிக்கோங்க, இது ஈக்குவேஷன் நம்பர் 2னு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனை கொஞ்சம் ரீரைட் பண்ணிக்கலாம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டி பை டிடி இருக்குல்லையே, அதுக்கு பதிலாக கேபிட்டல் டி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக இந்த டி பை டிடிக்கு பதிலாக இந்த கேபிட்டல் டி, ஸோ அது கேபிட்டல் டி இன்ட்டு எக்ஸ்னு வரும், ப்ளஸ் 2x மைனஸ் 3y இஸ் ஈக்குவல் டு டி. தட் இஸ் இந்த ரெண்டு டேர்மில் இருந்து எக்ஸை காமனாக எழுதுனா என்ன வரும், டி ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3y is equal to t. இது ஈக்குவேஷன் நம்பர் 3 நோட் பண்ணிக்கோங்க. இதே போல் இந்த ஈக்குவேஷன் 2ல் இந்த டி பை டிடிக்கு பதிலாக கேபிட்டல் டி சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ இங்கே என்ன வரும், கேபிட்டல் டி இன்ட்டு ஒய்னு வரும். கேபிட்டல் டி இன்ட்டு ஒய் மைனஸ் 3x ப்ளஸ் 2y is equal to e பவர் 2t. தட் இஸ் ஃபஸ்ட் இந்த எக்ஸ் டேர்ம் எழுதிக்கோங்க, மைனஸ் 3x ப்ளஸ் அடுத்து ஒய் டேர்ம் dy ப்ளஸ் 2y, ரெண்டுலேருந்து ஒய்யை காமனாக எடுத்துகிட்டா என்ன வரும், d ப்ளஸ் 2 இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு இ பவர் 2t. இது ஈக்குவேஷன் நம்பர் 4. இப்போ இந்த ஈக்குவேஷன் 3 அண்டு ஈக்குவேஷன் 4 இது ரெண்டையும் தான் சால்வ் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இது ரெண்டில் எதை எலிமினேட் பண்ணலாம்னா ஒய் எலிமினேட் பண்ணிக்கலாம். ஒய் எலிமினேட் பண்ணுறதுனா ரெண்டு ஈக்குவேஷனில் என்ன இருக்கணும், கோஎஃபிஷியன்ஸ் சேமாக இருக்கணும். ஸோ அந்த கோஎஃபிஷியன்ஸ் சேமாக கொண்டு வரதுக்காக என்ன செய்கிறோம்னா, இந்த ஈக்குவேஷன் 3ஐ இந்த டி ப்ளஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், அண்டு ஈக்குவேஷன் 4ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணும்போது ஒய்யோட கோஎஃபிஷியன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும், நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம், நம்ம ஈக்குவேஷன் 3ஐ டி ப்ளஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இதை இந்த ஈக்குவேஷன் 3ஐ டி ப்ளஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், டி ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் அடுத்து இந்த டைமை டி ப்ளஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 இன்ட்டு டி ப்ளஸ் 2y ஈக்குவல் டு இதை டி ப்ளஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது டி ப்ளஸ் 2 இன்ட்டு டி. ஸோ இதில் இந்த கேபிட்டல் டி அப்படின்றது என்னது, டி பை டிடி ப்ளஸ் 2 இன்ட்டு இந்த டி. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த டி வந்து இந்த ரெண்டு டேர்ம்ஸோடையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டு டேர்மோட மல்டிப்ளை பண்ணும்போது டிடி பை டிடின்னு வரும். ஸோ இந்த டேர்மோட மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும், டிடி பை டிடி. டிடி பை டிடியோட வேல்யூ என்னது 1 ப்ளஸ் இந்த டீயை செகண்ட் டைமோட மல்டிப்ளை பண்ணால் 2t. ஸோ அப்போ ரைட் ஹேண்ட் சைடு சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, டி ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு டி ப்ளஸ் 2 இன்ட்டு ஒய். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் 4ஐ எதால் மல்டிப்ளை பண்ண போகிறோம், 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 9x ப்ளஸ் 3 இன்ட்டு d plus 2 into y is equal to 3 into e power 2t. ஸோ இங்கே பார்த்தோம்னா ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் சேமாக இருக்குது, டிஃப்ரெண்ட் சைன்ஸில் இருக்கனால இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணும்போது ஒய் கேன்சல் ஆகிடும். ஓகேவா, ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கும், 1 ப்ளஸ் 2t ப்ளஸ் 3 e பவர் 2t. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் மட்டும் இருக்குது, இந்த ரெண்டு டேர்மில் இருந்து எக்ஸை காமன் எடுத்தோம்னா டி ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் minus 9
எக்ஸு. ஓகேவா? ஸோ ஃபர்தராக அதை சிம்ப்ளிஃபை பண்ணோம்னா இது வந்து a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இப்போ d ஸ்கொயர் 4d + 4 வரும். +4 பக்கத்தில் என்ன இருக்குது? -9 இருக்குது. இப்போ 4 - 9 அப்படின்னா -5 வரும். x = 1 + 2t + 3e⁻²t. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. ஸோ அப்போ இதிலிருந்து நம்ம இந்த எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரி இதை நம்ம எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறப்ப என்ன செய்வோம்? நம்ம ஃபஸ்ட்டு CF கண்டுபிடிக்கணும், அப்புறம் PI கண்டுபிடிக்கணும். CF + PI தான் என்னது? இந்த எக்ஸ். இப்போ CF கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட் நம்ம என்ன ஃபார்ம் பண்ணணும்? அந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி M1 M2 வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ now the auxiliary equation is m² + 4m - 5 = 0. implies இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா m -1 into m + 5 = 0ன்னு கிடைக்கும். implies இதிலிருந்து நம்ம என்ன எழுதலாம்? m - 1 = 0 or m + 5 = 0. implies இதிலிருந்து என்ன கிடைக்கும்? m = 1. இதில் m = -5 வரும். ஸோ இதை m1 வச்சுக்கோங்க, இது m2ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ இங்கே m1 அண்டு m2 ரெண்டுமே என்னது? டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். ரூட்ஸ் ஆர் டிஸ்டிங்க்ட் அப்படின்றப்ப CF ஃபார்முலா என்னது? C1e⁻m1t + C2e⁻m2t. இந்த வேரியபிள் வந்து t யூஸ் பண்ணணும், ஏன்னா t தான் இங்கே என்னது? இண்டிபெண்ட் வேரியபிள். அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இங்கே x yன்னு எதுவும் போட்டக்கூடாது. ஸோ which is equal to C1e இந்த m1 பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 1 × t வரும். 1 × t என்னது? t ப்ளஸ் C2e⁻m2t. m2 என்னது? -5. ஸோ -5t. ஸோ இது CF. ஸோ நெக்ஸ்ட்டு PI கண்டுபிடிக்கணும். PI என்னது? PI is equal to இந்த ரைட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணணும்? நம்ம இந்த ரைட் ஹேண்ட் சைடை நியூமரேட்டரில் எழுதணும். என்ன வரும்? 1 + 2t + 3e⁻²t ஹோல் டிவைடட் பை டினாமினேட்டரில் என்ன எழுதணும்? ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ d² + 4d - 5. ஓகேவா? d² + 4d - 5. ஓகேவா? ஈக்குவல் டு ஸோ இந்த PI ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இந்த e⁻ டேர்ம் இருக்கு இல்லையா, இது ஒரு தனி, இந்த டேர்ம் தனியாகவும் இந்த 1 + 2t டேர்ம் தனியாகவும் வச்சுக்கோங்க. இந்த e⁻ டேர்ம் வந்து தனியாகவும் இந்த 1 + 2t டேர்ம் தனியாகவும் வச்சுக்கோங்க. இப்போ 1 + 2t டிவைடட் பை d² + 4d - 5 ப்ளஸ் 3e⁻²t divided by d² + 4d - 5. ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து PI1 ப்ளஸ் இந்த செகண்ட் டேர்மை PI2ன்னு எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு PI1 கண்டுபிடிச்சிக்கலாம், அப்புறம் PI2 கண்டுபிடிக்கலாம். நவ் PI1 = என்னது? 1 + 2t divided by d² + 4d - 5. ஸோ இங்கே வேரியபிள் t மட்டும் வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி உள்ளது என்ன செய்வோம்? நம்ம ஃபஸ்ட்டு டினாமினேட்டரில் இருக்க அந்த கான்ஸ்டண்ட்டை வந்து காமனாக வெளியில் எடுக்கணும். வெளியில் எடுத்துகிட்டு என்ன செய்யணும்? மீத கிடைக்கிறத இன்வெர்ஸ் போட்டு கொண்டு போய் எழுதணும். பாருங்கள், 1 + 2t divided by இந்த டினாமினேட்டர்லேருந்து -5 காமனாக எடுத்தோம்னா இந்த -5 காமனாக எடுக்கிறப்ப இந்த இடத்துல என்ன இருக்கும்? +1 வரும். சரியா? +1
அடுத்து இந்த ரெண்டு டேர்மில் இருந்து -5 காமனாக எடுக்கும்போது டினாமினேட்டரில் -5 வந்துடும். சரியா? இப்போ டி ஸ்கொயர் ப்ளஸ் 4d ஹோல் டிவைடட் பை -5. ஸோ என்ன பண்ணியிருக்கோம் நாம் இங்கே டினாமினேட்டர்லேருந்து -5 காமனாக எழுதியிருக்கோம். காமனாக எடுத்து எழுதும்போது இந்த மாதிரி கிடைக்கும். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 1 டிவைடட் பை -5 தனியாக எழுதிக்கோங்க. ஓகேவா? இந்த 1 ப்ளஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் 4d டிவைடட் பை -5. ஸோ இதை நியூமரேட்டர் கொண்டு போங்க. நியூமரேட்டர் கொண்டு போகும்போது இங்கே என்ன ஒரு ஹோல் இன்வர்ஸ் வரும். 1 ப்ளஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் 4d டிவைடட் பை -5 ஹோல் இன்வர்ஸ் இன்ட்டு இந்த டேர்ம் 1 ப்ளஸ் 2t. ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு -1/5 இன்ட்டு இங்கே ஃபார்முலா எழுதணும். ஸோ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் நம்ம 1 ப்ளஸ் எக்ஸ் ஹோல் இன்வர்ஸ். ஃபார்முலா என்னது 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 1 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 அண்ட் ஸோ ஆன் வரும். எக்ஸ் இருக்க இடத்துல இந்த இது ஃபுல்லாக இருக்குது. டி ஸ்கொயர் ப்ளஸ் 4d டிவைடட் பை -5 இருக்குது. இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதும்போது ஃபஸ்ட்டு 1, அடுத்து இங்கே மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக இது ஃபுல்லாக டி ஸ்கொயர் ப்ளஸ் 4d டிவைடட் பை -5. அடுத்து ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னால் இதோட ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுக்கு ஹோல் ஸ்கொயர் நம்ம போடும்போது உள்ளே என்னென்ன டேர்ம்ஸ் வரும் அப்படின்னா டி ஸ்கொயர் டேர்ம் வரும், டி கியூப் டேர்ம் வரும், டி பவர் 4 டேர்ம் வரும். ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். ஸோ அதனால் இந்த ஹையர் பவர்ஸை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் டேர்ம்லாம் நம்ம இங்கே போடணும்னு அவசியம் கிடையாது. சரியா? ஹையர் பவர்ஸ் அப்பெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிடுவோம். இன்ட்டு 1 ப்ளஸ் 2t equal to -1/5 into 1. இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் 4d டிவைடட் பை 5 இன்ட்டு 1 ப்ளஸ் 2t ஈக்குவல் டு இந்த -1/5 அப்படி எழுதிக்கோங்க. இன்ட்டு இந்த 1 ப்ளஸ் 2t இருக்கு இல்லையா, அந்த 1 ப்ளஸ் 2t இந்த ப்ராக்கெட்டில் இருக்க அந்த ரெண்டு டேர்ம்ஸோட மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த 1ஓட மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 1 ப்ளஸ் 2t அப்படியே இருக்கும். ப்ளஸ் இந்த 1 ப்ளஸ் 2t இந்த செகண்ட் டேர்மோட மல்டிப்ளை பண்ணும்போது டி ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் 2t ப்ளஸ் 4d இன்ட்டு 1 ப்ளஸ் 2tன்னு வரும். ஹோல் டிவைடட் பை 5. It implies -1/5 into இந்த 1 plus 2t அப்படி எழுதிக்கோங்க. ப்ளஸ் டி ஸ்கொயர் அப்படின்னா 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். என்ன டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி. ஸோ ஃபஸ்ட்டு 1 இருக்குது. 1 வந்து கான்ஸ்டன்ட்டு. ஃபஸ்ட்டு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போதே நம்மளுக்கு என்ன ஆகிடும் 0 வரும். ஸோ அதனால் இந்த 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 விட்டுருங்க. அடுத்து 2t. 2t எத்தனை டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். 2t ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2 வரும். 2 அகைன் இன்னொரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 வந்துடும். ஸோ அப்போ 2t 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0ன்னு கிடச்சிரும். ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு டைமை பொறுத்த முடிக்கும் நம்மளுக்கு ஃபுல்லாக என்ன இருக்கும் நம்மளுக்கு 0 இருக்கும். ப்ளஸ் 4 இன்ட்டு என்ன பண்ணுறோம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஒரே ஒரு தடவை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஃபஸ்ட்டு 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 வந்துடும். ப்ளஸ் 2t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 வரும். ஹோல் டிவைடட் பை இந்த 5. ஓகேவா? இப்போ ஈக்குவல் டு -1/5 இன்ட்டு 1 ப்ளஸ் 2t ப்ளஸ் 8/5 implies -1/5 இந்த 1 ப்ளஸ் 8/5 இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 13/5 வரும். ப்ளஸ் இந்த 2t. ஓகேவா? ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு இந்த -1/5 இந்த ப்ராக்கெட்டில் மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு டைமோட மல்டிப்ளை பண்ணால் -13/5
25. அடுத்து இந்த செகண்ட் டேர்மோட மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 2t டிவைடட் பை 5. ஸோ இது PI1. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? PI2 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். PI2 என்னது? 3e power 2t whole divided by d square plus 4d minus 5. PI2 is equal to 3e power 2t whole divided by d square plus 4d minus 5 implies. ஸோ இந்த மாதிரி இ பவரில் வந்துச்சு அப்படின்னா என்ன செய்யணும் நம்ம? இப்போ இ பவர் ஏஎக்ஸ் அப்படின்னா இது நம்ம என்ன செய்யணும்? டிக்கு பதிலாக ஏ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்போ இங்கே பாருங்கள் இ பவர் 2t இருக்குது. ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன செய்யணும்? நம்ம இங்கே டிக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ டினாமினேட்டரில் இருக்க அந்த டிக்கு பதிலாக இந்த 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ பண்ணும்போது 3e power 2t டிவைட் பை, ஸோ டிக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 2 ஸ்கொயர் வரும். 2 ஸ்கொயர் என்னது? 4 ப்ளஸ் இங்கே டிக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 4 into 2 என்னது? 8 minus 5 implies 3e power 2t whole divided by 4 plus 8 என்னது? 12. 12 minus 5 னா 7. ஸோ இது PI2. ஓகேவா? therefore இப்போ PI எழுதிக்கோங்க. PI is equal to என்னது? PI1 plus PI2. PI1 ஓட வேல்யூ என்னது? இதா இருக்கு, minus 13 divided by 25 minus 2t divided by 5 plus PI2. PI2 ஓட வேல்யூ இதா இருக்கு, 3e power 2t divided by 7. ஸோ இது PI. ஸோ இப்போ ஆல்ரெடி CF கண்டுபிடிச்சாச்சு. இப்போ PIயும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ therefore x equal to CF plus PI. CF என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்னு பாருங்கள். CF தான் இருக்குது, C1 e power t plus C2 e power minus 5t. இது CF ஓட வேல்யூ ப்ளஸ் PI. PI தான் இருக்குது. ஸோ இந்த வேல்யூ இங்கே போட்டுக்கோங்க. 3e power 2t divided by 7 minus 13 by 25 minus 2t by 5. ஸோ இது எக்ஸோட வேல்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒய் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த ஒய் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறோம்னா, இந்த எக்ஸோட வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த எக்ஸோட வேல்யூவை ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல எக்ஸ் இருக்குது, இந்த இடத்துல எக்ஸ் இருக்குது. இந்த ரெண்டு இடத்துலையும் எக்ஸுக்கு பதிலாக இந்த ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது அதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஒய் கிடச்சிரும். இப்போ ஈக்குவேஷன் ஒய் எழுதிக்குவோம். சரியா? ஈக்குவேஷன் எக்ஸ் எழுதிக்குவோம். என்ன பண்ணுறோம்? சப்ஸ்டியூட் the value of x in equation 1. equation 1 என்னது? இந்த இருக்கு equation 1, dx by dt plus 2x minus 3y is equal to t. இந்த equation 1, dx by dt plus 2x minus 3y is equal to t. ஸோ இந்த ஈக்குவேஷனில் தான் இந்த எக்ஸுக்கு பதிலாக, இந்த ரெண்டு இடத்துலையும் எக்ஸுக்கு பதிலாக இந்த ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், d by dt அப்படி எழுதிக்கோங்க. d by
dt அப்படியே எழுதிட்டு இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த ஹோல் ஈக்குவேஷன் எழுதணும். c1 e power t plus c2 e power minus 5t plus 3 e power 2t divided by 7 minus 13 divided by 25 minus 2t divided by 5. இது ஃபுல்லாக எழுதியாச்சு. அடுத்து ப்ளஸ் 2x இருக்குது. அகைன் இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன வரும்? 2 into x தானே. அப்போ என்ன செய்யணும்? இங்கே இருக்கிற ஒவ்வொரு டேமையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதுனா போதும். 2c1 e power t plus 2c2 e power minus 5t plus இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 6 e power 2t by 7. அடுத்து இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 26 by 25 மைனஸ் இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 4t by 5. ஸோ அப்போ இந்த செகண்ட் டைம் 2xக்கு பதிலாக ஃபுல்லாக நம்ம எழுதியாச்சு. அடுத்த டைம் என்னது? மைனஸ் 3y is equal to the t. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், டெரிவேட்டிவ் இருக்குது. டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக இந்த டேர்ம்ஸ் ஃபுல்லாக டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுங்க. இம்ப்ளைஸ் இந்த ஃபுல்லாக டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதுனோம்னா ஃபஸ்ட்டு இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். c1 வந்து கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். e power t டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா e power t. அடுத்து இந்த செகண்ட் டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இந்த மைனஸ் 5 முன்னாடி வந்துடும். மைனஸ் 5 c2 e power minus 5t. அடுத்து ப்ளஸ் இந்த தேர்ட் டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இந்த பவரில் இருக்க 2 முன்னாடி வந்துடும். 6 e power 2t divided by 7. அடுத்து இது வந்து கான்ஸ்டன்ட்டு, டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 வரும். ஸோ அதை எழுத வேண்டாம். அடுத்து மைனஸ் இந்த டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. இந்த முன்னாடி இருக்க 2/5 கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கோங்க. 2/5 ப்ளஸ் இந்த டேர்ம்ஸ் ஆஃப்லாம் அப்படியே எழுதுங்க. நீ 2c1 e power t plus 2c2 e power minus 5t plus 6 e power 2t divided by 7 minus 26 by 25 minus 4t divided by 5 minus 3y is equal to t. So next இதை ஃபர்தராக ஃபுல்லாக சிம்ப்ளிஃபை பண்ணுவோம். இம்ப்ளைஸ் e power t டைம் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல e power t இருக்குது, இந்த இடத்துல ஒரு e power t இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா இங்கே 1c1 இருக்குது, இங்கே 2c1 இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணால் 3c1 e power t வரும். அடுத்து e power minus 5t, இந்த இடத்துல ஒரு டேர்ம் இருக்குது, இங்கே ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும் பாருங்கள். இங்கே -5c2 இருக்குது, இங்கே ப்ளஸ் 2c2 இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது -3c2 e power minus 5t. ஸோ நெக்ஸ்ட்டு e power 2t டேர்ம், இந்த ரெண்டு டேர்ம் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா ப்ளஸ் 12 e power 2t divided by 7 வரும். ஸோ இப்போ இந்த டேர்ம் இது 3, அடுத்து இது 3 நாம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் பாருங்கள். ஸோ இந்த ரெண்டும் கான்ஸ்டன்ட் டேர்மு. ஸோ இங்கே -5 2/5 இருக்குது, இங்கே -26/25 இருக்குது. ஸோ இங்கே டினாமினேட்டரில் 25 இருக்குது, இங்கே டினாமினேட்டரில் 5 இருக்குது. ஸோ ரெண்டையும் ஒரே மாதிரி சேம் டினாமினேட்டர் கொண்டு வர்றதுக்காக
இந்த ஃப்ராக்ஷன் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையுமே 5ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். நியூமரேட்டரை 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும்? 10 வரும். பை டினாமினேட்டரை 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 25. அப்போ இந்த இடத்துல என்ன டைம் இருக்குது? நம்மளுக்கு -10/25 இருக்குது. ஸோ இங்கே -26/25 இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா -36/25. ஸோ இது போக நெக்ஸ்ட்டு வேறு என்ன டைம்? டி டைம் இருக்குது. அதே போல் இங்கே ஒரு டி டைம் இருக்குது ரைட் ஹேண்ட் சைடில். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க டி டைமை லெஃப்ட் ஹேண்ட் சைடு ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது? -4t/5. அடுத்து இந்த டி இங்கிட்ட வரும்போது -t அப்படின்ட்டு வரும். ஈக்குவல் டு இங்கே -3y இருக்கு இல்லையா? இதை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகும்போது +3yன்னு வந்துடும். இம்ப்ளைஸ். ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த லாஸ்ட் 2 டேர்ம்ஸை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணி வச்சுப்போம். இந்த 4 டேர்மாக இந்த 1 2 3 4 டேர்ம்ஸ் அப்படியே எழுதுங்க. 3c1e⁻t -3c2e⁻−5t + 12e⁻2t/7 -36/25. அடுத்து மைனஸ். இதை நம்ம ரெண்டையுமே சிம்பிளிஃபை பண்ணுங்கள். டீயை காமனாக எடுத்து இதோட சிம்பிளிஃபை பண்ணாமல் என்ன வரும்? இல்லைன்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா -5t வரும். இங்கே ஆல்ரெடி -4t, இங்கே -5t அப்படின்னா இங்கே ஆல்ரெடி முன்னாடி மைனஸ் போட்டாச்சு 90/5 வரும். ஸோ இது ரெண்டே நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் -90/5 அப்படின்ட்டு வரும். ஈக்குவல் டு 3y. ஸோ நம்மளுக்கு தேவையான y தானே. ஸோ அப்போ என்ன செய்கிறோம்னா டோட்டால் 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பை 3 we get. ஸோ அந்த ஃபஸ்ட்டு டைமை 3ஆல் டிவைட் பண்ணும்போது 3 கேன்சல் ஆகிடும். என்ன மட்டும் இருக்கும்? c1e⁻t வரும். அடுத்து இந்த டைமை 3ஆல் டிவைட் பண்ணும்போது அகெயின் 3 கேன்சல் ஆகிடும். -c2e⁻−5t ப்ளஸ் இதை 3ஆல் டிவைட் பண்ணும்போது 12 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 4 வரும். 4e⁻2t/7 மைனஸ் இது 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 12 வரும். 12/25. அடுத்து இந்த மைனஸ் இது 3ஆல் டிவைட் பண்ணும்போது 3t வரும். /5 ஈக்குவல் டு இதை 3ஆல் டிவைட் பண்ணால் y கிடச்சிரும். இப்போ தேர்ஃபோர் y = என்ன கிடச்சிருக்கு? c1e⁻t -c2e⁻−5t + 4e⁻2t/7 -12/25 -3t/5. ஸோ இதுதான் ஒய்யோட வேல்யூ. ஆல்ரெடி எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். எக்ஸ் என்னது? c1e⁻t + c2e⁻−5t + 3e⁻2t/7 -13/25 -2t/5. ஸோ இது எக்ஸோட வேல்யூ. அவ்வளோதான். ஸோ அப்போ கிவன் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணி எக்ஸ் அண்டு ஒய் ரெண்டோட வேல்யூஸையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளுக்கு தேவையான சொல்யூஷன். ஓகே, தேங்க்யூ.